பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வரை எபிசோட்ல நம்ம அரசிக்கிட்ட கோமதி இருந்துட்டு உனக்கு பெரிய மனுஷன்னு ஒன்று இருந்தா நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிருமா, உங்கள் அப்பா கிட்ட என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது, என் அம்மாவும் என் அண்ணங்களும் படுற கஷ்டத்தை என்னால் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இதெல்லாம் கேட்ட உடனே என்கிட்ட வேலை நடக்கலன்னு உடனே என் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு அந்த வீட்டு மேலே பாசம் இருந்தால் நீ அங்கேயே போயிடு, என் பொண்ணு எக்கேடு கெட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தேவை உன் அண்ணன் மகனும் உன் அண்ணனுங்களும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும், என் பொண்ணு அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தை பட்டிருப்பா, இப்போ நினச்சா கூட என் பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம குமார் இருந்துட்டு உங்கள் முகத்தை பார்த்து கூட பேச தைரியம் எனக்கு இல்லை, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, சின்ன வயசுலேருந்து எதிரி வீட்டு குடும்பம் எதிர் வீட்டு குடும்பம்னு சொல்லியே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க, மற்றபடி எனக்கு எந்த கோபமும் இல்லை, ராஜி ஓடி போனது ஒரு பக்கம் கோபமாக இருந்தது, அதுவும் இப்போ நான் ஒரு வாரமாக ஜெயிலில் இருந்தபோது நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான்னு சொல்லி நான் உணர்ந்துட்டேன், இனிமேல் வெளியில் வந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன், போகிறதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான் தான் வந்தேன், மன்னிப்பு கேட்குற தைரியம் கூட என்கிட்ட இல்லை, அதுக்கான தகுதியும் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என் புள்ள கண்டவங்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.